சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை எத்தனை மணிக்கு போய் இன்ச்சு படிக்க ஆரம்பிச்சிங்க? 12th மேக்ஸ் 12th காமர்ஸ் நீங்கள் உங்களுக்கான எக்ஸாம்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. எத்தனை மணிக்கு இன்ச்சு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் உங்களுக்கான சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்துடலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ பார்க்கறது முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th மேக்ஸ் பார்த்தலாம். அதுக்கப்புறம் நான் காமர்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? 12th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். யாரும் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, பதட்டமாகாதீங்க. கொஸ்டின் பார்த்தோன்னே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க டைம் கொடுப்பாங்க, காமனாக படிக்கிறது டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முழுசாக 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் இருக்கும்ப்பா. மேக்ஸ் பொறுத்த ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? 2 மணி நேரத்தில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ அவசரப்பட்டு எல்லாம் தப்புதமாக எழுதாமல் பொறுமையாக நிதானமாக எழுதுங்க. ஓகே, 21 இருக்கா? புக் பேக்கு கண்டிப்பாக ஒரு 17 கன்ஃபார்ம் உங்களுக்கு புக் பேக் மேக்ஸிமம் வந்துடும். ஓகேவா? சப்போஸ் ஒரு கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்தால் வேணால் உங்களுக்கு 16 மார்க் புக் பேக் கேட்டு 4 மார்க் இன்டர்வியூ கேட்பாங்க. மேக்ஸிமம் 17 வந்துடும்ப்பா. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதோ பக்காவாக தெரியுதோ அதை எழுதிடுங்க. அப்போ 3 மார்க் எது பக்காவாக தெரியுதோ அதை எழுதிடுங்க. அடுத்து 5 மார்க் எது பக்காவாக தெரியுதோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் யோசிச்சு எப்படி போட்டு எழுதலாம், அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஃபார்முலா இருக்கா, எதுவுமே தெரியாத பட்சத்தில் அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஃபார்முலா இருக்கா, எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு இது மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க்கு ஒன்றுமே வராத இடத்துல உங்களுக்கு 1 மார்க்கோ 2 மார்க்கோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வரும். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மார்க் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சும்மா ஃபார்முலா போட்டு ஸ்டெப் எழுதுறது ஏதோ சும்மா எழுதி விட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி விட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி விட்டுறதுக்கு பதிலாக அப்படி இருந்தால் கூட மார்க்காச்சும் வரும்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக வரும்பா. யாரும் ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் படிச்சது தான் வரப்போகுது. ஒன்றுமே தெரியலனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ஓகேங்களா? மேக்ஸ்னால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கட் ஆஃப் ரொம்ப முக்கியப்பா. கண்டிப்பாக நிறைய பேர் சென்டம் அடிக்கணும். ஓகேவா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் சென்டம் அடிக்கலாம். அதே போல் காமர்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா காமர்ஸும் ரொம்ப சிம்பிளாக தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஃபுல்லாமே உங்களுக்கு தியரி தான், கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு சேம் அதே பேட்டர்ன் தான். 21 மார்க்கு 7 மார்க் 7 மார்க் 75 மார்க் அதே பேட்டர்ன் தான். நீங்களும் கண்டிப்பாக நல்லபடியாக எழுதிட்டு கண்டிப்பாக மேக்ஸும் சரி அண்ட் காமர்ஸும் சரி 2 பேர்ட்டு நான் சென்டம் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக சென்டம் அடிச்சுட்டு வாங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட் 2 பேர்த்துக்கும். அண்ட் சென்டம் அடிச்சுட்டு வந்துட்டு ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி எழுதிங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்கன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ பேக்ரவுண்டில் லைட்டாக வண்டி வாங்கி தான் கேட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் ஒர்க் முடிச்சு நைட் ஷிஃப்ட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். உங்களுக்கோசம் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கோசமே சப்போர்ட் பண்ணிடுங்கப்பா. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குங்க ஆன்சருக்கு நான் மதியம் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு சாயந்தரமாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு அதெல்லாம் சேர்ந்துடும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதிடுவாங்க. ஒன்ஸ் அகேன் ஆல் தி பெஸ்ட். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.